ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இந்த சாரணைக்கீரை எவ்வளோ தான் பிடுங்கி போட்டாலும் இங்கே பாருங்கள் 3-4 தொட்டியில் இவ்வளோ கணம் இருக்குது. பருப்பு கீரையும் கலந்து தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு தொட்டியில் ஒரே ஒரு தொட்டியில் மட்டும் செடி வச்சுருக்கேன். அதில் அவ்வளோ இருந்தது. ஸோ அதை மட்டும் பிடுங்கியிருக்கேன். எவ்வளோ மட்டும் பாருங்கண்ணே. பிடுங்கினதுக்கப்புறம் தான் ஆச்சு உங்ககிட்ட காமிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி, பிடுங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இதை சூப்பு தான் போடலான்னு நினச்சிருக்கேன். ஒரு வேளை ரொம்ப இருந்தது சூப்புக்கு அப்படின்னாக்க கொஞ்சத்தை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு அப்புறம் மிச்சம் இருக்கிறது சூப்பு போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டியில் உள்ளதை மட்டும் பிடுங்கியிருக்கேங்க. எல்லாத்துலேயும் ப்ரூன் பண்ணி அவ்வளோத்தையும் தூக்கி தூர போட்டுட்டேன். ஆனாலும் ஒரு 5 தொட்டியில் செடிகளை போட்டு அமுக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு தொட்டியை மட்டும் பிடுங்கியிருக்கேன். இந்த 4 தொட்டி இருக்குது. அது போக பருப்பு கீரை வேறு இங்கே பாருங்கள் இவ்வளோ வேணால் வளர்ந்து நிற்கிதுன்னு. அதாவது கட்டாயத்தின் பேரில் இவங்களெல்லாம் சமைச்சு சாப்பிட்டே ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சாரணைக்கீரை ரொம்பவே நல்லது. கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. அந்த காலத்துலலாம் இதை நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் இதெல்லாம் சும்மா நிறைய குப்பை மாதிரி எல்லா இடங்கள்லையும் வயக்காட்டில் வளர்ந்து கிடக்கும். எடுத்து அவங்க எல்லா கீரையும் சேர்த்து போட்டு பழகீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதம் மட்டும் வச்சு இந்த கீரையை மட்டும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்ருவாங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் ஆரோக்கியமாக 80, 90, 100 தாண்டியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், நம்ம இந்த மாதிரியெல்லாம் இல்லாததுனால தான் நோய்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது. அதுலேயும் கூட வியாபார ரீதியாக அந்த நோய்களை பெருசுப்படுத்தி பிரச்சனைகளை பெருசாக்கும்போது நம்ம பயந்துட்டு நிறைய மெடிசன்ஸ் எடுப்போம் இல்லையா. ஸோ அதை வணிக ரீதியாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நம்ம மாடி தோட்டம் வச்சு நஞ்சில்லா காய்கறிகளையும் கீரைகளையும் சாப்பிட பழகணுங்க. கண்டிப்பாக இதை பார்த்த நீங்கள் மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு விரைந்திருப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கு விதை தேவைப்படும் தானே. கண்டிப்பாக எனக்கு நீங்கள் என்னோடய சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய அட்ரஸ் இருக்குது. அதில் ஒரு புலனக்குழுவும் நான் வச்சுருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி என்கிட்ட உள்ள விதைகளை என்கிட்டையும் அது போக ஜெயாஸ்வோட ஃபேமிலியில் ஒரு 650 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டையும் நீங்கள் இலவசமாக விதைகளை வாங்கிக்கலாங்க. உடனே ஜாயின் பண்ணுறீங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்